மனிதன் தன்னுடைய சுகத்தை உலகப் பொருள்களில் இருப்பதாக நம்புகிறான். தன்னுடைய சுகத்தினுடைய ஆதாரம் பணம் அப்படின்னு தவறான புரிதல் உண்டாகுது. அதனாலேயே நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், நிறைய பொருட்களை வாங்கி சேகரிக்கிறோம். மனிதன் தன்னுடைய சுகத்தினுடைய ஆதாரமாக சில உறவுகளை முடிவு பண்றான். அதனாலேயே உறவுகளை உருவாக்கிய உறவுகளை பாதுகாக்கவும் செய்கிறான். மனிதன் சில சூழ்நிலைகளை சுகம் அப்படின்னு முடிவு பண்றான். அதனால் சில சூழ்நிலைகளை சம்பாதிக்கவும், இப்பொழுது சுகமாக உள்ள சூழ்நிலைகளை தக்க வைப்பதற்காகவும் பணம் சம்பாதிக்கிறான், ஓடுறான். சம்பாதித்த பணத்தை கொண்டு நீங்கள் உண்டாக்கி வைத்திருக்கின்ற பொருளாகட்டும், உறவாகட்டும், சூழ்நிலைகளாகட்டும், இவைகளால் உங்கள் புலன்களுக்கு மாத்திரமே சுகம் பெற முடியும். அது நீங்க எவ்வளவு பணங்காசு போட்டு வாங்கியிருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமப்பட்டு வாங்கியிருந்தாலும் சரி, எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருந்தீங்கனாலும் சரி, கண்ணுக்கோ காதுக்கோ மூக்குக்கோ நாக்குக்கோ தோலுக்கோ சுகம் கொடுக்கலாமே தவிர அதை தாண்டி கொடுக்க முடியாது. எப்போ ஒரு விஷயம் கண்ணுக்கு மூக்குக்கு நாக்குக்கெல்லாம் சுகம் கொடுக்குதோ, ஒன்று அந்த பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து தேய ஆரம்பிக்கும், அல்லது அனுபவிக்கக்கூடிய புலன்கள் பலகீனப்பட ஆரம்பிக்கும். அப்ப நீங்க சுகத்தை அனுபவிக்க முடியாம போயிடும். ஆனால் இந்த புலன்களை கொண்டு நீங்கள் அனுபவிக்கக்கூடியதான சுகங்கள் எல்லாமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் புலன்களை கொண்டு சுகமெல்லாம் அனுபவிக்க கூடாது, எல்லாத்தையும் விட்டுருங்க, நீங்க ஞானி போல ஆயிருங்க அப்படின்னு நான் சொல்ல வர்றது, புலன்களை கொண்டு நீங்கள் அனுபவிக்கின்றதெல்லாம் அடுத்த நொடியில் உங்களில் அறிவாக பதியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அறிவாக பதியும். எது உங்களில் அறிவாக பதிந்திருக்கிறதோ அவை உணர்ச்சிகள். இந்த படைப்பில் ஒரு முறை நிகழ்ந்த விஷயம் அதுபோலவே மற்றொரு முறை நிகழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த உலகில் ஒருவருக்கு நிகழ்ந்த ஒரு விஷயம் அதுபோலவே மற்றொருவருக்கு மற்றொரு சமயத்தில் அமைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதுதான் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய அறிவு. ஒரு உணவு சமைக்கப்படுகிறது, ஒரே ஆள் சமைக்கிறார்கள், அதை 2 பேருக்கு 2 இலை போட்டு சாப்பாடு போடுறோம். சாப்பாடு போட்டாச்சு, பருப்பு ஊத்தியாச்சு, நெய் ஊத்துறோம். நெய் ஒருத்தருக்கு ஊத்தும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூட ஊத்துங்க நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு, இன்னொருத்தருக்கு ஊத்த போகையில வேண்டாங்கிறாரு. ஆனா தெரியாம ஒரு சொட்டு நெய் விழுந்துருச்சு. அந்த ஒரு சொட்டு நெய் அவருக்கு குமட்டல் உணர்வையும் வாந்தி உணர்வையும் ஏற்படுத்தி எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போ ஒருத்தருக்கு
புலனனுபவம் சுகத்தையும், அதே பொருளை கொண்டு அடுத்தவருக்கு அந்த புலன் அனுபவம் வேறாகவும் இருக்கிறது. ஒருத்தருக்கு சுகமாகவும் இன்னொருத்தருக்கு துக்கமாகவும் இருக்குது. ஆனா பொருள் ஒண்ணுதான். ஒரே சாப்பாடு, ஒரே பருப்பு, ஒரே நெய் தான். ஆனா ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்கிறது, ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கிறது. புலன் சார்ந்து நீங்கள் எதை அனுபவித்தீர்களானாலும், இனி நாளைக்கு அவர் எப்ப பருப்படுத்தினாலும் இந்த பழைய ஞாபகம் வருகையும் வாந்தி உணர்வு வரும்னு சொல்லி முடிவு பண்ணியும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப புலன் சார்ந்து நீங்கள் எதை அனுபவித்திருக்கிறீர்களோ அவை அறிவாக மாறும். இந்த அறிவுக்கு இன்னொரு பேர் தான் உணர்ச்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உணர்ச்சி கண்களை சார்ந்து பல விஷயங்களிலும், காதை சார்ந்து பல விஷயங்களையும், மூக்கை சார்ந்து பல விஷயங்களிலும் நீங்கள் பல்வேறு விதமான அறிவுகளை உட்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். சிலவற்றை சுகம் என்றும் சிலவற்றை அசுகம் என்றும் முடிவு செய்து வைத்திருக்கிறீர்கள். எதை நீங்க புலன் அனுபவங்களின் மூலமாக சுகம் என்று முடிவு செய்தீர்களோ அதை அடைவதற்காக திட்டமிடுதல் என்ற ஒரு விஷயம் கண்டினியூஸா உங்க மனசுல ஓடிட்டே இருக்கு. இந்த திட்டமிடுதலில் சிலர் எந்த விதமான தவறுதலும் செய்வதில்லை. நமக்கு அது வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் தனக்குத்தானே தீங்கு செய்து கொள்கிறார்கள். எப்படி? ஓடி உழைக்கிறது, கடினமாக உழைக்கிறது, இரவு தூங்காம இருக்கிறது, பணம் சம்பாதிப்பதற்காகவே படிக்கிறது, அன்னம் தண்ணி இல்லாம உறக்கம் இல்லாமல் தன்னை வருத்தி கொண்டு அவர்கள் புலனில் அனுபவித்த சுகத்தை அடைவதற்காக ஓடுதல், தக்க வைத்துக் கொள்வதற்காக ஓடுதல், உறவுகளை சேர்த்துக் கொள்வதற்காக ஓடுதல், அல்லது தனக்கு ஒரு சுகம் வேண்டும், அது தன்னுடைய புலன்சார் அனுபவம் இல்லை, அடுத்தவர்களுடைய புலன்சார் அனுபவமாக இருக்கிறது, அதை அடைய ஓடுதல். ஆக எப்படியும் அது புலன் சார்ந்த அனுபவமாக மாத்திரமே தான் இருக்குது. அந்த புலன் சார்ந்த அனுபவங்களை தான் நம்ம என்னங்கிறோம் இங்க அறிவு அல்லது உணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப மனிதன் எப்பொழுது புலன் சார்ந்த அனுபவங்களில் சுகம் என்று முடிவு செய்யப்பட்டதை தேடுகிறானோ, ஓடுகிறானோ, அது உறவை அடைவதற்காக இருந்தாலும் சரி, உடலை அடைவதற்காக இருந்தாலும் சரி, பொருளை அடைவதற்காக இருந்தாலும் சரி, பல சூழ்நிலைகளை அடைவதற்காக இருந்தாலும் சரி, அவன் உணர்ச்சி வயப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்ப உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனிதன் இருக்கிறானோ அங்கு நடப்பது முழுவதும் தவறு, நடப்பது முழுவதும் தவறுதலாகவே இருக்கும். நீங்க சுகத்தை அடையணுங்கிறதுக்காக யார் சுகவீனப்பட்டாலும் உங்களுக்கு உணர்வு ரீதியாக புரியாது. அவன் கஷ்டப்படுறான், நம்ம அவனை சிரமப்படுத்திட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்காது. வரம்பு மீறி அதர்மம் செய்யும் பொழுது உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியாது. காரணம் என்ன? நீங்க உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். எந்த இடத்துலையும் நீங்க தர்மத்தை ஃபாலோ பண்ணவே முடியாது. நீங்க உங்களை அறியாம அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்தலும், அடுத்தவர்களுடைய பொருட்களை எல்லாம் உங்களுடைய பொருளாக சம்பாதித்து வைப்பதும், அடுத்தவர்களுடைய உறவை எல்லாம் உங்கள் உறவுகளாக மாற்ற முயற்சிப்பதும், உறவுகளுக்குள் பலவேறு விதமான சங்கடங்களை உருவாக்குவதும், உங்களை அறியாமல் நீங்கள் ஒருவரை பற்றி மற்றொருவரிடம் குறை சொல்வதும், ஒருத்தவர்களுடைய பேரில் தவறான புரிதல் ஏற்படும் வகையில் மற்றவர்களிடம் பேசுதலும், அந்த இடத்தில் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் ஒரு தந்திரத்தனமாக கையாள்வதும் உங்களை அறியாம நடக்கும். நீங்க இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்து பிளான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை அறியாமல் பல வருடங்களாக உங்களுடைய அனுபவத்தின் விளைவாக நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, அடுத்தவர்களுடைய உடல் மனம் அறிவு எல்லாம் சங்கடப்படும் வகையில், அடுத்தவர்களுடைய உரிமை எல்லாம் கெடுக்கின்ற வகையில், அடுத்தவர்களுடைய உரிமை பொருட்களை எல்லாம், உறவுகளை எல்லாம், சூழ்நிலைகளை எல்லாம் களங்கப்படுத்துகிற வகையில் நீங்க நடந்துக்குவீங்க. அதன் விளைவாக நான் சுகமடைந்து விடுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் பொருட்களை சேகரித்து வைத்தலும் நடக்கும். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு வகையிலும்
புலன்சார் அனுபவத்தின் மூலமாக கிடைப்பது சுகம் என்ற உணர்வு அல்ல. புலன்சார் அனுபவத்தில் உங்களுக்கு ஒரு சுகம் வேண்டுமென்றால், அது சுகம் என்றால் அது உங்களுக்கு அவைலபிளா இருந்துகிட்டே இருக்குது, உங்களால் அதை நீடித்த நிலையில் அனுபவிக்க முடியல. கண் இருந்துகிட்டே இருக்கு, இந்த கண்ணால சுகமான விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமானா இருக்கவே முடியாது. எவ்வளவு சிறந்த விஷயம் முன்னால நடந்துகிட்டு இருந்தாலும் ஒரு குறித்த நேரத்துக்கு மேல உங்களால் அதை பார்க்க முடியாது. உங்கள் கண்களே தானா ஷட்டர் போடும், தூங்குறக்க ஆரம்பிப்பீங்க. ருசியில தான் உங்களுடைய வாழ்க்கைன்னு சொன்னா, நல்ல வயிறு நிரம்ப சாப்பிட்டீங்கன்னா உங்களை அறியாம நீங்க தூங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப இனிமையான பாடல் நான் கேட்கறேன் அப்படின்னா, இனிமை சுகத்தை கொடுக்குதுன்னு சொன்னா கேட்டுக்கிட்டே தானே இருக்கணும். ஏன் கேட்க கேட்க தூங்கிடுவீங்க. இப்படி உடல் சார்ந்த சுகத்திலும், அதாவது தோல் சார்ந்த சுகத்திலும் ஒரு ஆணோ பெண்ணோ சேர்ந்த பிறகும் அது சுகம்னா அனுபவிச்சுட்டே இருக்கணும். முடிஞ்ச மாத்திரத்தில் உங்களுக்கு தூக்கம் தான் வருது. அப்போ புலன் சார்ந்த கண் காது மூக்கு வாயின்னு சொல்லக்கூடிய புலன் சார்ந்த சுகத்தை நீங்கள் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் அதை தொடர்ந்து அனுபவிக்க முடியாமல் தூங்கி விடுகிறீர்கள். இந்த புலன் சார்ந்த அனுபவங்களில் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் பல்வேறு விதமான தவறுகளை உங்களையும் உங்களை சார்ந்த எல்லாவற்றிலும் அதிகாரம் செலுத்தி தவறுகளை செய்கிறீர்கள். ஆனா சுகத்தின் ஆதாரம் எங்கிருக்கிறது? இவ்வளவு சுகத்தை அனுபவிக்கின்ற நீங்கள் ஏன் தூங்க வேண்டும்? கண்ணாலையும் காதாலையும் மூக்காலையும் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிற நீங்க, உங்களோட சொத்து பத்துகளை பூரா சேர்த்து வச்சிருக்கிற நீங்க, ஒருபாடு உறவுகளை உருவாக்கி வைத்திருக்கும் நீங்கள், பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் அழகாக வாழ விரும்பி சூழ்நிலைகளை உருவாக்கி வைத்திருக்கிற நீங்கள் ஏன் உறங்க நினைக்க வேண்டும்? ஏன் உறக்கத்தால், ஏன் தூக்கத்தால் ஆட்கொள்ளப்பட வேண்டும்? ஏன்னு சொன்னா, தூக்கத்துல தான் நீங்க புலன்களை தாண்டிய நிலையில், தூக்கத்துல உங்களோட கண்ணு காது மூக்கெல்லாம் இயங்கல. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது, தூக்கத்துல புலன்கள் இயங்கல, உடம்பு இயங்கல. இவ்வளவு நாள் புலன்சார் அனுபவங்களின் மூலமாக நீங்கள் உண்டாக்கி வைத்திருக்கும் அறிவு எதுவுமே வேலை செய்யல. நீங்க தூக்கத்துல ஆணும் இல்ல, பெண்ணும் இல்ல, அழியும் இல்ல, பணக்காரன் இல்ல, ஏழை இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, எந்த உறவுகளும் இல்ல. கண்களை மூடின மாத்திரத்துல இரவு பகல் இல்ல. உணர்வு ரீதியில் சுகமாத்திரம் இருக்கு. நீங்க உங்களுடைய அனுபவம் சுகமாத்திரமா இருக்கு. புரிஞ்சுக்க வேண்டியது, எப்பொழுதுமே சுகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சலிப்பு தட்டவே கூடாது. ஆனா புலன்சார் அனுபவங்களின் மூலமாக சில விஷயங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு அது சலிப்பு தட்டும். சில விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சலிப்பு தட்டும். ஆனா பிறந்த நாளிலிருந்து இன்று வரை உங்கள் வயது எவ்வளவோ அதில் சரிபாதியை விட அதிகமான காலம் நீங்கள் உறங்கி இருக்கிறீர்கள். ஆனா உங்களுக்கு சலிப்பு தட்டவே இல்லை அப்படின்னா சுகம் உங்கள் உறக்கங்களில் இருக்கிறது, உங்கள் தூக்கங்களில் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. தூக்கங்களில் இருக்குதுன்னா என்ன? அப்ப இனிமேல் எல்லா நேரம் தூங்கிட்டே இருக்கிறதா அப்படின்னா அப்படி இல்லை. தூக்கத்தில் நீங்கள் இருந்த நிலையில் சுகம் இருக்கிறது. பெரிய கொலகாரன் ஆகட்டும், பெரிய ஒரு நோய் வந்த கேன்சர் நோயாளி ஆகட்டும், யாராக இருந்தாலும் தூக்கம் சுகமானதாக இருக்கிறது. ஒரே குவாலிட்டி உடையதா இருக்கு. எல்லாரும் தூங்கின பிறகு ஆணும் இல்ல பொண்ணும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு. தூங்கி எழும் பொழுது பலகீனங்களோடு தூங்கி இருந்தீங்கனால் பலம் உண்டானவர்களாக,
சோர்வோடு தூங்கி இருந்தீங்கன்னா சோர்வு நீக்கப்பட்டவர்களாக எழப்பட்டிருக்கீங்க. அப்ப சுகம் உங்களுடைய புலன்சார் அனுபவங்களின் மூலமாக உண்டாக்கி இருக்கும் அறிவுகளை தியாகம் செய்கின்ற பொழுது மாத்திரமே சுகம் கிடைக்குது. இவ்வளவுதான் கான்செப்ட். உங்களுக்கு சுகம் புலன்சார் அனுபவங்களை தியாகம் செய்யும் பொழுது மாத்திரமே சுகம் உண்டாகுது. என்ன அப்ப நான் இதெல்லாம் பண்றதெல்லாம் வேஸ்டா? இல்லையே. எனக்கு நான் சம்பாதித்து வைத்திருக்கிற பொருளும் நான் கற்ற கல்வியும், இந்த கல்வி கற்று முடிப்பதற்காக நான் என்னை நானே வருத்தி கொண்ட வருத்தம். நீங்க அறிவை தியாகம் பண்ண சொல்றீங்க, பட் நான் என்னுடைய உணவையும் உறக்கத்தையும் என்னுடைய சுகத்தை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு நான் இரவு முழுவதும் கண் விழித்து படித்ததும், நான் சம்பாதிப்பதற்காக இரவு முழுவதும் கண் விழித்ததும் ஓடுனதும், இவைகள் தானே எனக்கு சுகம் அளிக்குது. இல்ல இதெல்லாம் இல்லாம இருக்கும் பொழுதுதான் சுகம் அளிக்குதுன்னு எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் 10 நாள் உங்கள் தூக்கத்தை தியாகம் செய்ய தயாரா? மீண்டும் உங்களுக்கு உறக்கம் வருகிறது என்பதனால் மட்டுமே நீங்கள் இன்று வரை காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள். சுகத்தினுடைய ஆதாரம் என்பது உங்கள் உருவாக்கி வைத்திருக்கும் உலகத்தை விட்டுவிட்டு இருப்பு மாத்திரமான, இருப்புனா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், இருப்பு மாத்திரமான உங்கள் உணர்வுகளில் நீங்கள் போய் சென்றொடுங்கும் சூழ்நிலைகளில் உங்கள் உலகம் புதுப்பிக்கப்படுகிறது. முதல்ல உங்களோட உலகம் உங்களுடைய உடல். முதல் உலகம் உங்களுடைய உடல் புதுப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது, உயிரோட்டம் நிறைந்ததாக இருக்கிறது. அதனாலதான் நீங்க அடுத்த நாளும் சுகம் அனுபவிப்பதற்கு, அதாவது புலன் நுகர் சுகங்களை அனுபவிப்பதற்கு தயாரான ரீதியில உங்களோட உடம்பே ஆயிருக்கு. புலன் சார்ந்தோ அல்லது புலன் சாராத மன நிம்மதியோடு நிறைவோடு கூடிய சுகமோ எதுவா இருந்தாலும் சரி, அவைகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஓடி உழைத்ததனாலோ நீங்க பாடுபட்டு நிறுத்தி காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் அல்லது சூழ்நிலைகளாலோ இல்லை. இப்பொழுது என்ன உங்களுக்கு சுகம் இருக்கோ அந்த சுகம் நீங்கள் உண்டாக்கியது இல்லை. உணர்வின் கருணையின் காரணமாக அது உங்களை உறக்கத்தில் ஆழ்த்தி கொள்ளுகிறது என்பதனால் அந்த உறக்கத்தின் விளைவாக உங்களுடைய உலகம் உருவாக்கப்பட்டு சுகமடைகிறீர்களே ஒழிய எந்த இடத்திலும் நீங்க ஓடி உழைச்சதோ நீங்க சம்பாதிச்சதோ இல்லை. மாறாக உங்களுக்கு ஏற்படுகின்ற சிறு துக்கமாக இருந்தாலும் அவை உறுதியாக நீங்கள் ஓடி உழைத்ததும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் செய்கின்ற தீங்குகளும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எல்லை மீறல்களுமே உங்கள் வாழ்க்கையில் விழித்திருக்கின்ற பொழுதெல்லாம் ஏற்படுகின்ற துன்பமாக இருக்கிறது. எப்படின்னா, பகல் பொழுது முழுவதும் உங்களுடைய மூச்சு பல்வேறு விதமான உயர்தாழ் மட்டங்களை எட்டிக்கொண்டே இருக்கிறது. ஹார்மோனியஸா இல்லை. ஆனா எப்ப நீங்க விட்டுட்டீங்களோ, எப்ப நீங்க தூங்கிட்டீங்களோ ஒரே மாதிரி மூச்சு இருக்கு, ஒரே சீராக இயங்குகிறது. அதன் விளைவாக உங்களுடைய உலகம் புதுப்பிக்கப்படுகிறது, உயிரோட்டமுடையதாக மாற்றப்படுகிறது. அதனாலதான் நீங்க சுகமா இருக்கீங்க. ஒரு விஷயம் என்னன்னா, சுகம் உங்களுடைய இருப்புணர்வினுடைய இயல்பாக இருக்கின்ற பொழுது புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து புறத்தை நோக்கி ஓடி அங்கீகாரம் தேடவே முயற்சிக்கிறீர்கள். என்னது? இதுதான் சுகம், இதுலதான் சுகமடைய முடியும்னு முடிவு பண்ணி அதை அடையணும்.
சுகமா இருக்கீங்களா? சுகமா இருப்பதற்கு சில உறவுகள் வேணும்னு முடிவு பண்ணிடுறோம். சுகமா இருப்பதற்கு படிச்சா இருக்கணும், இந்த படிப்பு நம்ம படிச்சோம்னா தான் நமக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சாதான் நம்ம வாழ முடியும் இப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க. உங்கள் உடலை சுகமானதாக இருக்கா அது நான் முடிவு பண்ணக்கூடாது. ஒரு டாக்டர் எனக்கு அங்கீகாரம் பண்ணணும். ஒரு டாக்டர் நீங்க சுகமா இருக்கீங்கன்னு சொல்லணும், அல்லது ஒரு டாக்டர் தான் நீங்க நோய்வாய்ப்பட்டிருக்கீங்கன்னு முடிவு பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துடணும். நீங்க நல்லாவே இருந்தாலும் ஒரு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாருன்னா நீங்க நோய்வாய்ப்பட்டவர். இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் மனிதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால் அங்கீகாரம் தேடிக்கொண்டே இருக்கான். அங்கீகாரத்துக்காகத்தான் உழைக்கிறீங்க, அங்கீகாரத்துக்காக தான் படிக்கிறீங்க, அங்கீகாரத்துக்காக தான் பொய் பேசுறீங்க, அங்கீகாரத்துக்காக தான் பொறாமப்படுறீங்க. எனக்கு கிடைக்கணும், எனக்கு முன்னால வந்துடணும், அங்கீகாரத்துக்காக தான் அடுத்தவர்களுக்கு கிடைப்பதை தடுக்க முயற்சிக்கிறீர்கள். அங்கீகாரத்துக்காக தான் வேண்டாத தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறீர்கள். யாராவது எனக்கு ஏதாவது எனக்கு நீ இப்படின்னு முடிவு பண்ணணும். சுகமே இல்லைனாலும் எப்படி இருக்கான் பாரு, அந்த அங்கீகாரம் அடுத்தவங்கிட்ட இருந்து வந்துருச்சுன்னா போதும். அவன் சிறந்த வாழ்க்கை வாழ்றான் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அப்ப அவங்களுக்கு பெரிய வீடு கட்டி நல்லா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும். பெரிய படிப்பு படிச்சுட்டா நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கான்னு சொன்னா போதும். யாராவது ஏதாவது ஒரு விஷயம் உங்களை அங்கீகரித்தால் போதும், உங்களுக்கு சுகம் தேவையே இல்லை. எந்த தவறை செய்வதற்கும் தயாராக இருக்கிறீர்கள். நான் சொல்றது இப்போ புதுசா தெரியல, உட்காந்து சிந்திச்சு பாருங்க, அப்படித்தான் இருக்கிறீங்க. சுகம் இப்பொழுதைய நிலையில் உங்களுடைய சுகம் என்பது அங்கீகரிக்கப்பட்டால் போதும். யாராவது உங்களை அங்கீகரிச்சுட்டா போதும், உங்களுக்கு சுகம் வந்துடும். அங்கீகரிப்பதற்காக எவ்வளவு பெரிய தவறை செய்வதற்கும் தயாராக இருக்கிறீர்கள், ஓடிக்கொண்டே இருக்கீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் உணர்வு அங்கீகரிக்காமல் நீங்கள் எந்த சுகத்தையும் அனுபவித்து விட முடியாது. உங்கள் உணர்வு அனுபவிக்காமல் எந்த ரிப்போர்ட்டும் உங்களோட உடலுடைய சுகத்தை மாற்றிவிட முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய சுகவீனமாக இருந்தாலும் சரி, எத்தனை மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டீங்கனாலும் சரி, உணர்வு அனுமதிக்காமல் உங்களால் ஒரு சின்ன குணத்தையும் உங்களுடைய உடலில் கொண்டு வந்துட முடியாது. எவ்வளவு பெரிய உறவுசார் சிக்கலாக இருந்தாலும் சரி, உங்கள் உறவுகளை உருவாக்கி வைத்த, உறவுகளை கொண்டு உங்கள் உலகத்தை உண்டாக்கிய இருப்புணர்வு, இந்த உணர்வுனா என்னன்னு நான் ஒரு முறையும் சொல்லிட்டே வரேன். என்னன்னா, உடல் மன அறிவு புத்தி எல்லாம் விட்டுட்டா இருக்கிறீங்களான்னு கேட்டா இருக்கிறேங்கிற இருப்புணர்வு உங்களுக்குள்ள தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த இருப்புணர்வு தான் உங்களுடைய மூச்சை இயக்கி கொண்டிருக்கிறது, நீங்கள் அல்ல. அதுவா இழுத்து விடுதே, அதுதான் உங்களுடைய உணர்வு. அந்த உணர்வின் அங்கீகாரத்தால் மாத்திரமே நீங்கள் சுகமுடையவர்களாகவும் நிம்மதியுடையவர்களாகவும் உடல் சார் வாழ்க்கையிலும் உங்களுடைய உறவுகள் சார்ந்த வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் சார்ந்த வாழ்க்கையிலும் நீங்கள் அமைய முடியும். இல்லாம எந்த சூழ்நிலையிலும் உங்களால தப்பிக்கவே முடியாதனால் உணர்வில் தான் உங்களுடைய சுகம், சுகத்தினுடைய ஆதாரம் நிறைந்திருக்கிறது. உங்கள் உணர்வு தான் உங்களை அங்கீகரிக்க வேண்டுமே தவிர வேற எது அங்கீகரிச்சாலும் நீங்க சுகமா இருக்க முடியாது. உங்கள் உணர்வு ஒரு சிறு துக்கத்தை கொண்டு உங்களை தீண்டுமானால், உங்கள் உணர்வு கொஞ்சம் தன்னை வெளிப்படுத்துவதிலிருந்து நிறுத்தி கொள்ளுமானால் உங்களுடைய மொத்த உலகமும் தாறுமாறா போயிடும். உங்களுடைய உலகம் உங்கள் உணர்வுகளிலிருந்து உருவாகிறது. நீங்களோடைய உழைப்பிலிருந்தோ, நீங்கள் படித்த படிப்பிலிருந்தோ, நீங்கள் செய்கின்ற தவறான சேட்டைகளிலிருந்தோ உங்களுடைய உலகம் உருவானதன் விளைவுதான் நீங்கள் அனுபவிக்கும் நோயும் துக்கமும் எல்லாம். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சீங்கனாலும் உங்க உணர்வு மாத்திரம்தான் உங்களை மன்னிக்கும். உங்க உணர்வு மாத்திரம்தான் நீங்க நல்லா இருக்கணும்னு வரும். உங்கள் உணர்வு மாத்திரம்தான் உங்களுக்கு சாதகமாக நிற்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உணர்வு மாத்திரம்தான் உங்களுக்கு சாதகமா இருக்குனால், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும், எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருந்தீங்கனாலும், எத்தனை ஓடி உழைச்சிருந்தீங்கனாலும், எவ்வளவு தூரம் உங்களுக்கு நீங்களே தவறிழைத்துக் கொண்ட பொழுதிலும்
உங்கள் உணர்வு மாத்திரம்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு எப்படிப்பட்ட உலகத்தில் சுகம் இருக்கிறது, எப்படிப்பட்ட உறவுகளில் உங்களுக்கு சுகமும் பாதுகாப்பும் இருக்கிறது, எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் நிம்மதி அடைவீர்கள் என்பது உங்கள் உணர்வுக்கு மாத்திரம்தான் தெரியுமே ஒழிய அடுத்தவன் உலகத்திலிருந்து எப்படி நம்ம சுகம் அனுபவிக்க முடியும், அடுத்தவன் படித்த படிப்பு நமக்கு எப்படி நல்லதை கொடுக்கும், அடுத்தவனுடைய பொருள்சார் வாழ்க்கையும் புலனுகர் அனுபவங்களும் நமக்கு எப்படி கொடுக்குங்கிற கேடுகெட்ட அறிவை எடுத்துக்கிட்டு அதை அடையிறதுக்கு ஓட முயற்சித்து நீங்கள் சுகத்தை அனுபவிக்க முடியாது. உங்கள் உலகம் என்பது உங்கள் உணர்வுகளிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். உங்கள் உணர்வில் இப்போ ஒன்றுங்க, இப்போ எத்தனையோ பிரச்சனைகள் உறவு சார்ந்த எல்லாம் சார்ந்து இருக்குது. என்னுடைய அறிவு சார்ந்து உணர்ச்சிகள் சார்ந்து நான் செய்த செயல்களிலிருந்து எனக்கு சுகம் விளையப் போவதில்லை என்கின்ற புரிதலோடு ஒரு குழந்தையை போன்று இந்த நிமிடம் நீங்கள் உங்களுடைய அறிவை மேற்கொண்டு இயங்க அனுமதிக்காமல் நீங்கள் செய்த செயல்களுக்கெல்லாம் இப்படி பண்ணிட்டனே அப்படிங்கிற ஒரு சிறு வருத்தத்தோடு ஒரு குழந்தை போல் இனி அந்த தடத்தில் ஓட முயற்சிக்காமல், எவ்வளவு பெரிய நோய் வந்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உறவு சிக்கல் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தீங்கனாலும் சரி, இனி பழைய தடத்தில் ஓட ஆரம்பிக்காமல் இருக்கிறேங்கிற இருப்பு உணர்வு உங்கள் மூச்சை இயக்குவதை கண்டு ஒரு க்ஷண நேரம், எவ்வளவு பெரிய வழியில் இருந்தீங்கனாலும் சரி பொறுத்துக்கோங்க, ஒரு க்ஷண நேரம் அதுல நின்னீங்கனால் உங்களுக்கு எந்த உலகத்தில், எந்த உறவுகளில், எந்த சூழ்நிலையில் நீங்கள் சுகமாக வாழ்வீர்களோ, எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் நீங்கள் இந்த க்ஷண நேரம் கொண்டு அதை புதுப்பித்து அமைத்து அதில் அந்த உலகத்தில் உங்களை வாழ வைக்க உங்கள் உணர்வுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. உங்கள் உணர்வு அங்கீகரித்தால் மாத்திரமே நீங்கள் சுகமாக வாழ முடியும். தெய்வம் காக்கட்டும்.